எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். என்னையா கூப்பிட்ட? ம், இந்த ரூமில் நம்மளை விட்ட யார் இருக்கா? உங்களை தான் கூப்பிட்டேன். என் பேர் எக்ஸ்கியூஸ் மீயா இல்லை என்னங்கவா? எனக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடு. என்ன, உங்கள் பேரை கூப்பிட்டுட்டா பரவாயில்லையா? கூப்பிட தானே பேர் வச்சிருக்காங்க, பரவாயில்ல. என்ன விஷயம் சொல்லு. அதில் இன்னைக்கு காலேஜ் போகலையா நீங்கள்? காலேஜ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏன் நீ போகலையா? நானும் காலேஜ் தான் கிளம்புறேன். நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தா காலேஜ் போகிற மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். ஏன் என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தா ஊர் சுத்த போற மாதிரி தெரியுதா? ம், ஆமாம். என்ன? ஆ, இல்லை இல்லை, ஃபார்மல்ஸ் போடாமல் அப்படியே டிஷர்ட் போட்டிருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். ஒன்றும் இல்லை, எனக்கு டிஷர்ட் போடணும்னு தோணுச்சு, அதான் போட்டேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சேச்சா, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்ன எப்போ பாரு வயசானவங்க மாதிரி இப்படி ட்ரெஸ் பண்ற? நல்லா சின்ன பொண்ணு மாதிரி நல்லா மாடர்னா ட்ரெஸ் பண்ண. நேத்து பார்த்தல, ஒரு பொண்ணு புதுசா வந்து சேர்ந்திருக்காளே, அவ பேர் கூட என்னமோ. அஞ்சலி. ஆமா ஆமா, நல்லா ட்ரெஸ் பண்றா, சூப்பரா இருக்கா பார்க்கறதுக்கு. கரெக்டு தானே? ஆமாம் ஆமாம், சுண்டலி மாதிரி இருக்கா. அவ சூப்பராக இருக்காளா? உங்கள் டேஸ்ட் இவ்வளோ மட்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எது? ஏன் டேஸ்ட் மட்டமா இருக்கா? உனக்கு வயிற்றுச்சல், அதான் இப்படி பேசுற. ஆமாம் ஆமாம், கனவுல. எனக்கு எதுக்கு அவன் மேலே வைத்தறிச்சல்? ஏன்னா அவளை நான் அழகா இருக்கான்னு சொன்னல, அதால தான். நீங்கள் சொன்னா எனக்கு எதுக்கு வைத்தறிச்சல்? நீங்கள் யார் என்ன சொன்னா என்ன, அதெல்லாம் என்னை எதுவுமே பாதிக்காது. நிஜமாவா? ஆமாம். சரி சரி, உன்கிட்ட பேசி நான் நேரத்தை வேஸ்ட் ஆக்க விரும்பல. அவ இன்னைக்கு சீக்கிரமா வரேன்னு சொன்னான். என்கிட்ட ஏதோ டவுட் கேட்கணுமா, அதான் சீக்கிரமா கிளம்பின்னு இருக்கேன். நீ பஸ் பிடிச்சி வந்துரு. அது எனக்கே தெரியும். அஞ்சலியா? அஞ்சலி மூஜப்பார், அவளை பார்த்தாலே கோவமா வருது எனக்கு. யார் கூட பேசினா எனக்கு என்னடா, எப்படியோ போய் தொலை. இனிமே காலேஜில் அவளை பார்த்தா அவகிட்ட பேசவே கூடாது. அவ மூஞ்சும் அவ்வளோ. சோடா புட்டிக்கு எவ்வளவு கோவம் வருது, அவ்வளோ பொசசிவ் என் மேல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவளை இப்படியே வச்சு ஓட்டலாம். பார்க்கறதுக்கு செம காமெடியா இருக்கு. என்ன சார், ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. உங்களை பற்றி ஏதோ நான் கேள்விப்பட்டேனே அரசல் புரசலா, உண்மையா? குட் மார்னிங் மேம். என்ன குண்டு தூக்கி போடுறீங்க? அப்படி என்னதான் கேள்விப்பட்டீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, அதுவும் ரீசெண்டா? நிஜமாவா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேம். என்னை பிடிக்காதவங்க இப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்குவாங்க. அப்படி ஏதாச்சும் எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்களை இன்வைட் பண்ணாமல் இருக்குவேனா? ஃபர்ஸ்ட் உங்களை தான் கூப்பிடுவேன். முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க சார். இங்கே நிறைய பொம்பளை பசங்க படிக்கிறாங்க. அப்புறமா யாராச்சும் லவ் லெட்டர் வந்து நீட்டிட போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கள் வேற பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. கேட்கவா வேணும்? மேடம், என்ன கலாய்க்கிறீங்க தானே? அட சந்தோஷ் சார், நிஜமாக தான் சொல்கிறேன். நான் இதுக்கு கலாய்க்க போகிறேன். ஓகே சார், நேரமாகுது, நான் கிளாஸுக்கு போகிறேன். என்ன நம்ம விஷயம் லைட்டாக வெளியே கசிஞ்சிருக்கே, எப்படி? இந்த சோடம்பட்டியோட வேலையா இருக்குமோ? அவ மட்டும் யாருக்காவது சொல்லியிருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஸ்ரீ, இங்க என்ன செய்யற? ஏன் தனியா நின்று இருக்கா? ஒன்றும் இல்லை, சும்மா தான். இதா ஸ்ரீ, வளகாப்புக்கு என்னோட சின்ன கிஃப்ட். என்ன இது? எதுக்கு இதெல்லாம்? தப்பா நினச்சிக்காத ஸ்ரீ, என்னால் முடிஞ்சது. உன் வீட்டுக்காரர் உனக்கு நல்ல எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் வாங்கி தருவார். ஏதோ இந்த ஏழை என்னால் முடிஞ்சது. போதும்டா, இதெல்லாம் வேணும்னு நான் கேட்டேனா? அது மட்டும் இல்லை, இந்த கிஃப்ட் எதுக்குன்னா உனக்கு ஐஸ் வைக்கதான். எனக்கு ஐஸ் வைக்கணுமா? எதுக்கு? தப்பா நினச்சிக்காத. அம்மா உனக்கும் கிருத்திகாக்கும் ஒரே மாதிரி தான் சாரி எடுக்கணும்னு விரும்பினாங்க. ஆனால் கிருத்திகா தான் அவளுக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. இதில் என்ன இருக்கு? நார்மல் தானே. நீ ஏதோ அவளை தப்பா நினச்சிக்காது. என்னன்னு தெரியல, சடனாக கேட்டாளா, அதான் என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல. உன்னையும் என்னால் விட முடியல. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ. உன்னை விட்டு நான் எப்படி ஏதாவது ஒன்று வாங்குவேன்? அதான் என் மனசு கேட்கல, உனக்கு இந்த சாரி எடுத்திருக்கேன். இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் நீ கொடுக்க தேவையில்லடா. வாட் எவர், இப்போ நீ என்னோட அண்ணி தானே?
என் அண்ணி மனசு கஷ்டப்படக்கூடாது. அதான். ஓஹோ, எப்பத்துல இந்த அண்ணி மேலே இவ்வளவு பாசம்? அதெல்லாம் உள்ள இருக்கு, வெளியே காமிச்சிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். உன் ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? ஓகேவா? கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். எனக்கு தெரியும் அண்ணன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு. இருந்தாலும் கேட்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? சரி, அதை விடு, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். இந்த சாரி எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ம், அழகா இருக்கு. எனக்காக சொல்றியா? உண்மையா சொல்லு. இல்லடா, அழகா தான் இருக்கு. உனக்கு எப்போ கட்டணும்னு தோணுதோ அப்போ கட்டு. ம், சரிடா. ராக்கி மாறிட்டான், இனி அவன் லைஃப் நல்லா இருக்கும். முத்து, என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நம்ம பக்கத்து ஒரு மால்ல தங்கச்சியை பார்த்தேன்ப்பா. நம்ப வந்தனவா? நல்லா இருக்காளா? மாப்பிள்ளை கூட வந்திருந்தாளா? உன்கிட்ட நல்லா பேசினாளா? என்ன கேட்டாளா? பேசினாப்பா, ஆனால் சந்தோஷமா எல்லாம் இல்லை. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, நம்ம மேலே அவ ரொம்ப கோவமா இருக்கா. பெரிய மனுஷி ஆயிட்டா இல்ல, என்னென்னமோ பேசுறா. நம்மளால இப்போ என்ன, சும்மா கேட்க தான் முடியும். தனியா வந்தாளா? மாப்பிள்ளை இருந்தாரப்பா? என்கிட்ட பேசுகிற வரைக்கும் தனியாக தான்ப்பா இருந்தா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அனிதா தான்ப்பா. இவ்வளால தான் என் தங்கச்சி என்ன வெறுக்கிறா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவ்வளோ அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாமான்னு கோவம் வருதுப்பா. ஆனால் என்ன செய்யறது, என் பொண்ணுக்காக சும்மா இருக்க வேண்டியதாக இருக்கு. முத்து, சும்மா கோவத்துக்கு கூட இப்படி எல்லாம் பேசாதப்பா. நீ அப்படி பண்ணிட்டியனா நம்ம ஷாலோட நிலைமையை நினைச்சு பாரு. அதான்ப்பா, அது ஒன்று நினச்சி தான் நான் என்னையே கட்டுப்படுத்தின்னு இருக்கேன். இவ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அண்ணா அண்ணான்னு என்னையே சுற்றி வந்த தங்கச்சி இப்போ என்னை வெறுக்கிறான்னா எவ்வளோ வேதனைப்பட்டிருக்குவா அவ. என்னை பத்தி சுத்தமா ஒன்றும் கேட்கலையப்பா. வருத்தப்படாதீங்கப்பா, கொஞ்ச நாள் காத்திருக்கலாம். மாப்பிள்ளை எல்லாம் சொல்லி புரிய வைப்பாரு. நம்ம தங்கச்சி நம்மளை கண்டிப்பாக தேடி வருவா. ஆனால் ஒன்று, இவளை நான் இப்படியே விடுறதா இல்லை. இவளுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும். என்ன செய்கிறான்னு பாருங்க. முத்து, வேணாம்ப்பா. கோவத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. நீ இப்போ கோவமா இருக்க, எந்த முடிவும் எடுக்காது. இல்லைப்பா, இது இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப நாளாகவே இதை பற்றி நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இப்படியே விட்டோம்னா இவன் நம்மளை என்னமோ ஏதோ நினச்சின்னு இருக்கா. நான் யாருன்றதை இவனுக்கு காமிக்கிறேன். இந்த வீட்டில் நம்ம வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் இவன் எல்லாத்தையும் பண்ணுறான். இந்த சொத்துக்காக தான் இவன் இப்படியெல்லாம் பாடுபடுறா. இது முழுசாக வந்தன பேரில் எழுதி வச்சுட்டா. முத்து, வேண்டாம்ப்பா. உனக்கும் அவளுக்கும் அநியாயமா சண்டை வரும். இல்லைப்பா, அவள் வந்து நான் இவ்வளோ கேவலமாக நினைக்கிறா பாருங்க. அதெல்லாம் அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து தான் பார்க்கணும். இந்த முழு சொத்தையும் வந்தன பேரில் எழுதி வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேண்டாம்ப்பா. முதலே வீட்டில் பிரச்சனை. இது தெரிஞ்சுச்சுன்னா இன்னும் பிரச்சனையா மாறப்போகுது. இருக்கட்டும்ப்பா, இவளுக்கு நம்ம பயப்படணுமா? நான் முடிவு பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த சொத்தெல்லாம் வந்தன பேரில் எழுதி அதை அவகிட்ட கொடுத்துட்றேன். என்ன சார், உங்கள் அம்மாவை பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? நல்லா ஆசீர்வாதம் பண்ணாங்களா? உங்கள் வைஃபையும் ஆசீர்வாதம் பண்ணாங்களா? ஸ்வேதா, என்ன இது? அம்மா கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்தியா? ஐயோ, என்ன சார் நீங்கள் அப்படி போட்டு கொடுக்கணுன்னா எத்தனை மாதம் நான் வெயிட் பண்ணுவேனா என்ன? நான்லாம் ஒன்றும் சொல்லலை சார். முதல்ல இந்த சார்ன்றத நிறுத்த ஸ்வேதா. இப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு உறவு மட்டும்தானே இருக்கு, அதுவும் வேண்டான்றீங்களா? ஸ்டாப் இட் ஸ்வேதா. நீ இப்பதான் கல்யாணம் பண்ணிப்ப. நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அப்போவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன விளையாடுறியா? மறுபடியும் ஸ்டார்ட் பண்றியா? ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போற என்னைய கட்டிக்க ஆசைப்படுற? தெரியுது தானே, அப்புறம் ஏன் மறுபடியும் மறுபடியும் கல்யாணத்தை பற்றியே பேசுகிறீங்க? கல்யாணம் நல்ல வெறுப்பாக இருக்கு, வேண்டாம், விட்டுருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? அட்லீஸ்ட் நீ கல்யாணம் பண்ண, அப்பா ஆகுது, அம்மா சந்தோஷப்படுவாங்க. உங்கள் அம்மா சந்தோஷப்படணும்னு நான் எதுக்கு சார் கல்யாணம் பண்ணணும்? ஸ்வேதா ப்ளீஸ் விளையாடாத. உன்னாலதான் இப்போ வீட்டில் பிரச்சனையே. என் வீட்லயும் சரி, அம்மா வீட்லயும் சரி, உன் வீட்லயும் சரி, இவ்வளோ பேர் வீட்டில் பிரச்சனையா இருக்கு. நீ ஏன் கொஞ்சம் இறங்கி போக கூடாது? அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நீங்கள் ஒன்றும் செய்யலை.
அப்படி தானே? சரி, தப்பு என் மேலே தான். என் மேலே தான், முழு தப்பு என் மேலே தான். நான் தான் உன்னை ஏமாத்திட்டேன். போதுமா? இப்போ என்ன செய்யணுன்ற? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இத்தனை மாசமா இதை பற்றி உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் என்னால் முடியல. வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? மோனிஷாக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை உன்னால. அம்மா என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க உன்னால. என் மாமியார் வீட்டில் எனக்கு கெட்ட பேர் உன்னால. உன் அப்பா அம்மா என்ன தப்பா நினைக்கிறாங்க உன்னால. அப்போ எல்லா தப்பும் ஏன் மேலே தான், நீங்கள் எதுவும் செய்யல. அதான் சொல்றேனே, உன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். அதால எல்லா தப்பும் என் மேல தான். கரெக்டு தானே? நான் ஒத்துக்கிறேன். இப்போ என்ன செய்யட்டும்? உன் காலில் விழுட்டா? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? என்ன இது, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இவ்வளவு நாள் இதெல்லாம் பேசாம நான் எனக்குள்ளேயே புதைச்சுன்னு இருக்கேன் ஸ்வேதா. என்னால முடியல. மோனிஷா இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல டெலிவரி ஆக போகுது அவளுக்கு. அவன் நிம்மதியா இருக்க வேண்டாவா? எப்ப பாரு எனக்கும் அவளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு நான் என்ன செய்யட்டும் மாமா? இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். ஐ நோ இட்ஸ் நாட் யோர் மிஸ்டேக். ஆனா இதுக்கு நம்ம 2 பேருமே பொறுப்பு தான். நீ என்ன நினைக்கிறன்னு நான் அதை புரிஞ்சுக்கல, நான் என்ன நினைக்கிறேன்னு நீ புரிஞ்சுக்கல. நம்ம 2 பேரோட தப்பு தான். இது எத்தனை நாளைக்கு இப்படியே விடுறது? இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். நீ சொல்லு. நீ கல்யாணம் பண்ணாதான் இந்த இத்தனை பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும். உங்களோட பிரச்சனையில் என்ன பலிக்கடை ஆக்க பார்க்குறீங்க, அப்படி தானே? என்னை எவனையும் ஒருத்தங்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறீங்க. நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ யாரையானா விருப்பப்படுறியானா சொல்லு. இல்லை நான் மாப்பிள்ளை பார்க்கட்டா? அதையும் சொல்லு. எதுனாலும் எனக்கு ஓகே. ஐம் ரெடி ஃபார் எவ்ரி திங். அப்போ இது அத்தனை பிரச்சனைக்கும் நான் மட்டும்தான் காரணம், அப்படி தானே? புரிஞ்சுக்கோ ஸ்வேதா, இந்த சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நீ யாரையாச்சும் விருப்பப்படுறியானா சொல்லு. இல்லை மாப்பிள்ளை பார்க்கணுன்னாலும் சொல்லு. ஐம் ரெடி. கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் நான் எதுக்கு இப்படி யாரும் இல்லாத மாதிரி இருக்கணும்? இவர் மேலே நான் ஆசை வச்சது அவ்வளோ பெரிய தப்பா? எனக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையா? என் மனசை கெடுத்து இவர் தான் என்னோட கணவர், இவர் தான் என்னோட வாழ்க்கைன்னு ஃபுல்லாக நம்ப வச்சு கடைசி நேரத்தில் உனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னா நான் நான் என்ன செய்யட்டும்? இமோஷ்னலாக எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை. ஆனால் என்னை மட்டும் யாரும் நினைக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு நான் வில்லி.